ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு டீட்டெயிலான சம்மரி தான் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ரீஃபட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இல்லைனா யாராவது பேசுகிறத வந்து நம்ம வந்து ஃபால்ஸ், அவங்க பேசுகிறது வந்து ஒரு மிஸ்லீடுக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அகெயின்ஸ்டாக பேசுகிறது. அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபட்டிங் மீன்ஸ் டிஸ்அப்ரூவிங் ஆர் கவுண்டரிங் அன் ஆர்கியூமெண்ட், கிளைம் ஆர் ஸ்டேட்மெண்ட் பை. அதாவது இப்போ நீங்கள் பேசுகிறது வந்து தப்பு, நீங்கள் பேசுகிறது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக சொல்லிட முடியாது. அண்ட் அதுக்கான ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் அண்ட் அவங்க வந்து டிஸ்லாஜிக்காக ஏதாவது பேசினாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு லாஜிக்கான ரீசனிங்கை வந்து நம்ம காட்டி அது வந்து தப்பு, உங்கள் பாயிண்ட் வந்து வீக்காக இருக்குது, நீங்கள் மிஸ்லீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்ட்டுக்கு நம்ம அகெயின்ஸ்டாக சொல்கிறது அண்ட் அவங்க பாயிண்ட்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறது தான் வந்து ரீஃபட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஐ மீன் ரீஃபட்டிங் மீன்ஸ் டிஸ்அப்ரூவிங் ஆர் கவுண்டரிங் அன் ஆர்குமெண்ட், claim or statement by presenting evidence and logic or reasoning that show is to be false. அண்ட் அவங்க நம்ம வந்து இந்த லாஜிக்காக எவிடன்ஸாக அது மாதிரி ஒரு ரீசன்ஸோடு கொண்டு போய் காட்டும் போது, எவிடன்ஸோடு போய் நிற்கும் போது அது வந்து அவங்க சொல்கிறது வந்து வீக்காக இருக்குது, ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். It is commonly used in debates, discussion and academic writing to challenge opposing viewpoint effectively. அண்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா இது எதுலெல்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபேட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, டிஸ்கஷனில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டிபேட்ஸ் அப்படின்னா தெரியும், இப்போ நீயா நானாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து டிபேட்ஸ் தான். அண்ட் டிஸ்கஷன் கிளாஸில் பண்ணுற டிஸ்கஷனாக இருக்கலாம், குரூப் டிஸ்கஷனாக இருக்கலாம், இல்லை பர்சனல் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம். அண்ட் அகாடமிக் ரைட்டிங்லேயும் வந்து இதை வந்து ஒரு ஆப்போசிஷன் வியூ பாயிண்ட்டாக வந்து எஃபெக்டிவாக இந்த ரீஃபட்டிங் அப்படிங்கிற மெத்தட் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் இப்போ வந்து ரீஃபட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட கீ ஆஸ்பெக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த ஆர்கியூமெண்ட். ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரீஃபட்டிங் வந்து வச்சுருக்குறாங்க. ரெகக்னைசிங் த கிளைம் பீயிங் மேட், ஐடென்டிஃபையிங் ஃப்ளாஸ். இப்போ வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆர்கியூமெண்ட் அப்படின்னா, ஒருத்தங்க பேசுகிற ஆர்கியூமெண்ட்டை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து ரிட்டன் வந்து நம்மளால் ஆர்கியூ பண்ண முடியாது. ஐ மீன் ரீஃபட்டிங் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து ரீஃபட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஐடென்டிஃபையிங் ஃப்ளாஸ். அவங்க பேசுகிறதுல வந்து என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குது, என்னென்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சா அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ரெசன்டிங் கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கவுண்டர் ஆர்கியூமெண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அது எதெல்லாம் வச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபேக்ட்ஸு, ஏதாவது லாஜிக்கு, ஒப்பீனியன்ஸு, ரீசன் ஏதாவது வச்சு நம்ம வந்து கவுண்டர் ஆர்கியூமெண்ட் வந்து ரெடி பண்ணணும். யூஸிங் கிளியர் அண்ட் பர்சசிவ் லாங்குவேஜ். அப்படின்னா ஸ்ட்ரகிளிங் ரெஸ்பான்ஸ் லாஜிக்கலி அண்ட் கன்வின்சிங்லி. இப்போ வந்து அவங்க வந்து கத்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ரீஃபட்டிங் பண்ணும்போது பிளா பிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கத்தக்கூடாது. கத்தணும் அப்படின்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தெளிவாக போய் ரீச் ஆகாது. ஒரு கன்வின்சிங்கான லாஜிக்கலான லாங்குவேஜை வந்து நம்ம யூஸ் பண்ணி வந்து ரீஃபட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் ரீஃபட்டிங்கோட சம்மரி வந்து இதுதான். அண்ட் இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும், வேறு ஏதாவது டாபிக் வீடியோ வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.